குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் 20. ஏதோமுடன் போர். பின்னர் மோவாபியரும் அம்மோனியரும் அவர்களுடன் மெயோனியருள் சிலரும் ஒன்று சேர்ந்து யோசபாத்துக்கு எதிராக படையெடுத்து வந்தனர். சிலர் யோசபாத்திடம் வந்து, பெரும் திரளானோர் கடலின் அக்கறையிலிருந்தும் ஏதோமிலிருந்தும் உம்மை எதிர்த்து வந்து ஏன்கேதி என்ற அச்சோன் தாமாரில் இருக்கின்றனர் என்று அவரிடம் கூறினர். அப்பொழுது யோசபாத்து அச்சமுற்று ஆண்டவரை நாடுவதில் உறுதி பூண்டு யூதா மக்கள் யாவரும் நோன்பிருக்குமாறு கட்டளையிட்டார். அப்படியே யூதா மக்கள் ஆண்டவரிடமிருந்து உதவி பெற ஒன்று கூடினார்கள். யூதாவின் எல்லா நகர்களிலிருந்தும் அதற்கென வந்திருந்தார்கள். அப்பொழுது யோசபாத்து யூதா சபையாருடனும் எருசலேம் சபையாருடனும் ஆண்டவரின் இல்லத்து புது மண்டபத்தின் மேல் நின்று கொண்டு, எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணக கடவுள் நீரே அன்றோ? நீரே நாடுகளின் அரசுகள் அனைத்தையும் ஆள்பவர். நீரே வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தவர். உம்மை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. எங்கள் கடவுளே, உம் மக்கள் இஸ்ரேலருக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் வெளியேற்றி இதனை உம் அன்பர் ஆபிரகாமின் வழிமரபினருக்கு என்றென்றுமாக கொடுத்தவர் நீரே அன்றோ? ஆகவே அவர்கள் இந்நாட்டில் குடியேறி உமது திருப்பெயர் விளங்குமாறு இத்திருத்தலத்தை எழுப்பினார்கள். போர் என்னும் தண்டனையோ கொள்ளை நோயோ பஞ்சமோ ஆகிய எவ்வகை தீங்கும் எங்களுக்கு நேர்ந்தால் உமது திருப்பெயர் விளங்கும் இக்கோவிலுக்கு நாங்கள் வந்து உமது திருமுன் நின்று எங்கள் வேதனைகளில் உம்மை நோக்கி மன்றாடுவோம். நீரும் அதனை கேட்டு எங்களை மீட்பீர். இதோ அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை நாட்டவரும் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள். எகிப்திலிருந்து இஸ்ரேலர் வெளியேறிய காலத்தில் இவர்கள் நாட்டின் வழியே போக நீர் அவர்களை அனுமதிக்கவில்லை. எனவே இஸ்ரேலர் அவர்களை அழிக்காது விலகி சென்றனர். இதோ அவர்கள் நன்றி கொன்றவர்களாய் நீர் எமக்கு உடமையாக தந்த இந்நாட்டிலிருந்து எங்களை துரத்துவிட வருகிறார்களே. எங்கள் கடவுளே, அவர்களுக்கு நீர் நீதி வழங்க மாட்டீரோ? எங்களுக்கு எதிராக வருகிற இப்பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது எதுவென தெரியவில்லை. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன என்று மன்றாடினார். யூதா குலத்தார் அனைவரும் அவர்களுடைய குழந்தைகளும் மனைவியரும் புதல்வர்களும் ஆண்டவரின் திருமுன் நின்று கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் அச்சபை நடுவில் இருந்த யாகசியேலின் மேல் ஆண்டவரின் ஆவி இறங்கியது. இவர் ஆசாபின் குலத்தில் உதித்த ஒரு லேவியர். இவருடைய தந்தை சக்கரியா, அவருடைய தந்தை பெனாயா, அவருடைய தந்தை எயியேல், அவருடைய தந்தை மத்தானியா. யாகசியேல் மக்களை நோக்கி, யூதாவின் மக்களே, எருசலேமின் குடிகளே, அரசே யோசபாத்து, கவனமாய் கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கூறுவது இதுவே: இப்பெரும் படையினரை கண்டு நீங்கள் அஞ்சவும் வேண்டாம், நிலை குலையவும் வேண்டாம். இப்போர் உங்களுடையது அன்று, கடவுளுடையது. நீங்கள் அவர்களுக்கு எதிராக நாளை படையெடுத்து செல்லுங்கள். அவர்கள் சீஸ் மலைச்செருவின் வழியாக வருவார்கள். நீங்கள் போய் எருவேல் பாலை நிலத்திற்கு எதிரேயுள்ள பள்ளத்தாக்கின் எல்லையில் அவர்களை சந்திப்பீர்கள். அங்கே நீங்கள் போரிட வேண்டியதில்லை, அணிவகுத்து நின்றாலே போதும். யூதாவே, எருசலேமே, உங்கள் சார்பாக ஆண்டவர் கொள்ளும் வெற்றியை காண்பீர்கள். எனவே அஞ்சாமலும் நிலை குலையாமலும் இருங்கள். நாளை அவர்களை நோக்கி செல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்றார். இதை கேட்டவுடன் யோசபாத்தும் அவருடன் யூதா எருசலேம் வாழ் மக்கள் யாவரும் முகம் குப்பர தரையில் விழுந்து ஆண்டவரை வணங்கினர். கோகாத்தியரையும் கோராகியரையும் சார்ந்த லேவியர் எழுந்து நின்று இஸ்ரேலின் கடவுளை உரத்த குரலிலும் உயர்ந்த தொனியிலும் வாழ்த்தினர்.
அவர்கள் வைகரையில் எழுந்து தெக்கோவா பாலைநிலம் நோக்கி புறப்படுகையில் யோசபாத்து அவர்களிடம், யூதாவின் மக்களே, எருசலேமின் குடிகளே, எனக்கு செவி கொடுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நம்புங்கள். உங்களுக்கு தீங்கு எதுவும் நேராது. அவர்தம் இறைவாக்கினர்களை நம்புங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார். அவர் மக்களை கேட்டறிந்த பின் ஆண்டவரை புகழ்ந்து பாட பாடகர்களை நியமித்தார். அவர்கள் விழா சீருடை அணிந்து படைகளுக்கு முன்னே சென்று, ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று பாட வேண்டும். அவர்கள் அவ்வாறே ஆண்டவரை புகழ்ந்து பாடத் தொடங்கிய போது, யூதாவை எதிர்த்து வந்தவர்களான அம்மோனியரையும் மோவாபியரையும் சேயீர் மலை நாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் ஆண்டவர். முதலில் அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை நாட்டவரை அடியோடு அழித்தனர். இவ்வாறு சேயீர் மக்களை தீர்த்து கட்டிய பின் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி அழித்து கொண்டார்கள். யூதா மக்கள் பாலைநில காவல் மேட்டுக்கு வந்து படைத்திரளை பார்த்தபோது நிலத்தில் பிணங்களே கிடப்பதையும் யாருமே உயிர் தப்பவில்லை என்பதையும் கண்டார்கள். உடனே யோசபாத்தும் அவருடைய மக்களும் மடிந்தோரின் உடைமைகளை கொள்ளையிட வந்தார்கள். பிணங்களிடையே பொருள்களும் ஆடைகளும் விலை உயர்ந்த அணிகளும் சுமக்க முடியாத அளவுக்கு மிகுதியாக கிடக்க கண்டார்கள். அக்கொள்ளை பொருள்கள் எவ்வளவு மிகுதியாய் இருந்தனவெனில் அவற்றை கூட்டி சேர்க்கவே 3 நாள்கள் ஆயின. 4ஆம் நாள் பெரக்கா பள்ளத்தாக்கில் ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து பாடினர். எனவே இந்நாள் வரை அவ்விடம் புகழ்ச்சி பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் யூதாவின் மக்களும் எருசலேமின் குடிகளும் ஆகிய அனைவரும் யோசபாத்தின் தலைமையில் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஏனெனில் ஆண்டவர் அவர்களின் பகைவர்களை முன்னிட்டு அவர்களை மகிழ்வுற செய்தார். அவர்கள் தம்புரு, சுரமண்டலம், எக்காளம் இசைத்து எருசலேமுக்கு வந்து ஆண்டவரது இல்லத்தினுள் நுழைந்தார்கள். இஸ்ரேலின் பகைவர்களுக்கு எதிராக ஆண்டவர் போரிட்டார் என்ற செய்தியை கேள்வியுற்ற எல்லா நாட்டு அரசுகளும் ஆண்டவர் மேல் அச்சங்கொண்டன. யோசபாத்தின் அரசு அமைதி கண்டது. அவருடைய கடவுளும் அவருக்கு எத்துக்கிலும் அமைதி அளித்தார். யோசபாத்து ஆட்சியின் முடிவு. இவ்வாறு யூதா நாட்டை யோசபாத்து ஆண்டு வந்தார். அவர் தம் 35வது வயதில் அரசரானார். அவர் 25 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். சில்கியின் மகள் அசுபா என்பவரே அவருடைய தாய். தம் தந்தை ஆசாவின் வழிகளை விட்டு விலகாது ஆண்டவர் பார்வையில் யோசபாத்து நேரியென செய்தார். ஆயினும் அவர் தொழுகை மேடுகளை உடைத்தெறியவில்லை. மக்களின் மனம் அவர்களுடைய மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளவில்லை. யோசபாத்தின் பிற செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் அனானியின் மகன் ஏகூவின் சொற்களில் எழுதப்பட்டுள்ளன. பின்னர் யூதாவின் அரசர் யோசபாத்து தீய வழியில் நடந்த இஸ்ரேலின் அரசர் அகசியாவுடன் உடன்பாடு செய்து கொண்டார். தர்சீசுக்கு போகுமாறு எசியோன் கெபேரில் கப்பல்களை கட்ட அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஆனால் மாரேசாவை சார்ந்த தோதாவின் மகன் எலியேசர் யோசபாத்திற்கு எதிராக இறைவாக்கு உரைத்து, நீர் அகசியாவோடு சேர்ந்து கொண்டமையால் ஆண்டவர் உம் திட்டங்களை அழித்து விடுவார் என்றார். அவ்வாறே அக்கப்பல்கள் உடைந்து போக தர்சீசு பயணம் தடைப்பட்டது. குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 21. யோசபாத்து தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய மகன் யோராம் அவருக்கு பின் ஆட்சி செய்தான். யூதாவின் அரசர் யோராம். யோராமின் சகோதரர்களான அசரியா, எகியேல், செக்கரியா, அசரியா, மிக்கேல், செபதியா என்பவர்கள் இஸ்ரேலின் அரசராயிருந்த யோசபாத்தின் புதல்வர்கள். அவர்களுடைய தந்தை பொன்னாலும் வெள்ளியாலும்
ஆகிய அன்பளிப்புகளையும் விலையேற பெற்ற பொருள்களையும் யூதாவின் அரண்சூழ் நகர்களையும் அவர்களுக்கு அளித்தார். யோராம் தலைமகனானதால் அவனுக்கு அரசையே அளித்தார். யோராம் தன் தந்தையின் அரசில் தன்னை நிலைநாட்டிக் கொண்ட பின் தன் சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் தலைவர்களில் சிலரையும் தனது வாளுக்கு இரையாக்கினான். யோராம் அரசனானபோது அவனுக்கு வயது 32. அவன் எருசலேமில் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் இஸ்ரேலர் அரசர்களின் வழியிலேயே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போலவே செய்து வந்தான். ஏனெனில் ஆகாபின் மகளே அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் ஆண்டவர் பார்வையில் தீயென செய்து வந்தான். ஆனால் ஆண்டவர் தாவீதின் வீட்டாரை அழித்துவிட விரும்பவில்லை. ஏனெனில் அவர் தாவீதோடு ஓர் உடன்படிக்கை செய்து அவருக்கும் அவருடைய மைந்தர்களுக்கும் எந்நாளும் ஒரு குலவிளக்கை தருவதாக வாக்குறுதி அளித்திருந்தார். யோராமின் ஆட்சியில் யோதோமியர் யூதாவின் அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்து தங்களை ஆட்சி செய்ய ஓர் அரசனை ஏற்படுத்தி கொண்டனர். யோராம் தன் படை தலைவர்களையும் தேர்ப்படைகள் அனைத்தையும் இரவோடு இரவாய் அழைத்து சென்று தன்னையும் தன் தேர்ப்படை தலைவர்களையும் முற்றுகையிட்டிருந்த ஏதோமியரை முறியடித்தான். ஆனால் யூதாவின் அதிகாரத்திற்கு அடிபணியாது ஏதோமியர் இன்று வரை கிளர்ச்சி செய்து கொண்டிருக்கின்றனர். யோராம் தன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை புறக்கணித்ததால் அந்நாளில் லிப்னா நகரத்தாரும் அவனது ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். மேலும் யூதாவின் மலைகளில் தொழுகை மேடுகளை அமைத்து எருசலேம் வாழ் மக்கள் விபச்சாரம் செய்யவும் யூதா மக்கள் நெறி தவறவும் காரணமாயிருந்தான். அப்பொழுது இறைவாக்கினர் எலியாவிடமிருந்து யோராமுக்கு மடல் ஒன்று வந்தது. அதில், உன் தந்தை தாவீதின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ உன் தந்தை யோசபாத்தின் வழிமுறைகளையும் யூதா அரசர் ஆசாவின் நெறிமுறைகளையும் பின்பற்றவில்லை. மாறாக இஸ்ரேல் அரசர்களின் வழிமுறைகளை பின்பற்றி ஆகாபு வீட்டாரை போல் யூதாவிலும் எருசலேமிலும் வாழும் மக்களை விபச்சாரத்தில் ஈடுபட செய்தாய். உன் தந்தை வீட்டாரான உன் சகோதரர்களையும் கொன்று போட்டாய். அவர்களோ உன்னை விட நல்லவர்கள். எனவே ஆண்டவர் உன் குடிமக்களையும் உன் புதல்வரையும் மனைவியரையும் உன் உடைமைகள் அனைத்தையும் பெரும் கொள்ளை நோயால் வதைப்பார். நீயோ மிக கொடிய குடல் நோயினால் பீடிக்கப்பட்டு உன் குடல்கள் நாளுக்கு நாள் அழுகி விழுமட்டும் வதைப்படுவாய் என்று எழுதியிருந்தது. யோராமின் இறப்பு. அதன்படி பெலிஸ்தியர் எத்தியோப்பியருக்கு அருகே வாழ்ந்த அராபியர் ஆகியோரின் பகை உணர்ச்சியை யோராமுக்கு எதிராக ஆண்டவர் தூண்டிவிட்டார். அவர்கள் யூதாவில் நுழைந்து அதை பாழ்படுத்தி அரண்மனையில் அகப்பட்ட பொருள்கள் அனைத்தையும் சூறையாடினார்கள். அவனுடைய கடைசி மகனான யோவகாசை தவிர மற்ற பிள்ளைகள் மனைவியர் எல்லாரையும் கடத்தி சென்றார்கள். இது தவிர தீராத குடல் நோயினால் ஆண்டவர் அவனை வாட்டி வதைத்தார். நாள்கள் நகர்ந்து 2 ஆண்டுகள் உருண்டோடின. நோயின் கடுமையால் யோராமின் குடல்கள் வெளிவந்தன. அதனால் அவன் கொடிய வேதனையுற்று மடிந்தான். அவனுடைய மூதாதையருக்கு அஞ்சலி செலுத்த நெருப்பு வளர்த்தது போல் செய்யாமல் அவனுடைய மக்கள் அவனை அடக்கஞ்செய்தனர். அவன் அரசனான போது அவனுக்கு வயது 32. எருசலேமில் 8 ஆண்டுகள் அரசாண்ட அவன் வருந்துவார் எவருமின்றி மறைந்து போனான். அவனை அரசர்கள் கல்லறையில் புதைக்காமல் தாவீதின் நகரில் அடக்கஞ்செய்தனர். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 22. யூதாவின் அரசர் அகசியா. எருசலேம் வாழ் மக்கள் யோராமுக்கு பதிலாக அவனுடைய இளைய மகன் அகசியாவை அரசனாக்கினார்கள். ஏனெனில் அராபியருடன் பாளையத்திற்குள் நுழைந்த கொள்ளை கூட்டத்தினர் மூத்த பிள்ளைகள் அனைவரையும் கொன்றுவிட்டனர். இவ்வாறு யூதாவின் அரசனாகிய யோராமின் மகன் அகசியா
ஆட்சியேற்றான். அவன் ஆட்சியேற்றபோது அவனுக்கு வயது 22. ஒரே ஆண்டுதான் அவன் எருசலேமில் ஆட்சி செய்தான். ஓம்ரியின் மகளான அத்தலியா என்பவளே அவன் தாய். அவனும் ஆகாபு வீட்டாரின் வழிமுறைகளை பின்பற்றினான். அவன் தீய வழியில் நடப்பதற்கு அவன் தாயின் கெடுமதியே காரணம். ஆகவே அவன் ஆகாபின் வீட்டாரை போல் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். ஏனெனில் அவன் தந்தை இறந்த பின் அந்த குடும்பத்தாரே அவனுக்கு ஆலோசகராக இருந்தனர். அகசியா அவர்களுடைய ஆலோசனையின்படி நடந்து ஆகாபின் மகனும் இஸ்ரேலின் அரசனுமான யோராமுடன் சேர்ந்து கொண்டு சிரியா மன்னன் அசாயேலுக்கு எதிராக ராமோத்து கிளையாதில் போர் தொடுத்தான். அங்கே சிரியர் யோராமை தாக்கினர். சிரியா அரசர் அசாவேலுடன் ராமாவில் போரிட்டபோது தனக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்தி கொள்ள யோராம் இஸ்ரேலுக்கு சென்றான். ஆகாபின் மகன் யோராம் நோயுற்றிருந்ததை காண்பதற்காக யூதாவின் அரசனும் யோராமின் மகனுமான அகசியாவும் இஸ்ரேலுக்கு சென்றான். அகசியா யோராமை பார்க்க சென்றுள்ளது கடவுளின் திருவுளப்படி அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. எப்படியெனில் அவன் இஸ்ரேலுக்கு வந்ததும் யோராமுடன் நிம்சியின் மகன் ஏகுவிடம் சென்றான். ஆகாபின் குடும்பத்தை அழிப்பதற்காக கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இந்த ஏகு. ஏகு ஆகாபின் குடும்பத்தாருக்குரிய தண்டனை தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டிருந்த போது அகசியாவிடம் பணியாற்றிய யூதாவின் தலைவர்களையும் அகசியாவுடைய சகோதரரின் பிள்ளைகளையும் அவனுடைய அலுவலர்களையும் கண்டு அவர்களை கொன்றழித்தான். பின்னர் அவன் அகசியாவை தேடினான். சமாரியாவில் ஒளிந்திருக்கும் போது அகசியா பிடிபட்டான். உடனே ஏகுவிடம் அவனை அழைத்து வர ஏகு அவனையும் கொன்றான். இவன் ஆண்டவரை முழு இதயத்தோடு நாடிய யோசபாத்தின் மகன் என்று கூறி அவர்கள் அவனை அடக்கம் செய்தார்கள். இதனால் அரச பொறுப்பை ஏற்க அவன் குடும்பத்தில் யாருமே இல்லை. யூதாவின் அரசி அத்தலியா. அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்ததை அறிந்ததும் கொதித்தெழுந்து யூதா வீட்டு அரச வழிமரபினர் அனைவரையும் கொன்றளித்தாள். ஆனால் அரசரின் மகள் யோசபியாத்து என்பவள் கொல்லப்படவிருந்த அரச புதல்வர்களுள் அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் அவனையும் அவன் செவிலி தாயையும் படுக்கையறையில் மறைத்து வைத்தாள். இந்த யோசபியாத்து அரச யோராமின் மகளும் தலைமை குரு யோயாதாவின் மனைவியும் அகசியாவின் சகோதரியும் ஆவாள். அவள் யோவாசை அத்தலியாவிடமிருந்து மறைத்ததால் அத்தலியாவால் அவனை கொல்ல இயலவில்லை. நாட்டை அத்தலியா ஆட்சி செய்த 6 ஆண்டளவும் அவன் அவர்களோடு கடவுளின் இல்லத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான்.